என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. அண்ணா, தேவியும் தம்பியும் இப்ப வந்துருவாங்க. அவங்க ஸ்டே பண்ற ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா, இந்த பெரிய வீட்ல ரூமுக்கா பஞ்சம். இவங்களுக்கு வாயம் இருக்காது. என்னமோ இவன் இத்தனோண்டு வீட்டை கட்டி ஹால்ல படுக்க வைக்க மாதிரியே பேச்சு பேச. வாரவி எந்த ரூம்ல இருக்க போறாவளோ அவியலே அதெல்லாம் மாத்தி பறக்கி எடுக்கட்டு. என் மருமகள்ட்ட எதுக்குல நீ கத்திக்கிட்டு இருக்க? அம்மா அவனே ஆவணி கூடி வாரான். ஆமா, வருஷத்துக்கு ஒருக்கா வந்தா கூட சந்தோஷமா இருக்கும். பெத்தவளை இங்க தவிக்க விட்டுக்கிட்டு அவளுக்கு வேலை மண்ணாங்கட்டி தான் முக்கியம். இவள மாதிரி தான் அவளை இந்த வீட்டுக்கு மருமகா. வேலைன்னா வந்து செய்துட்டு போவா. நீ உன் வேலையை பாரு. கிழவி, உனக்கு சண்டை போடுறதுக்கு புது ஆளு ரெடி போலாம். யார சொல்ல? பாட்டி, நீ உன் மூத்த மருமகளை பழி வாங்குறதுக்காக இளைய பேர சஜுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு சஜுக்கு வர போற பொண்ணு, அதாவது ஜெஸ்ஸி அண்ணி, அவங்கள நீமா சேர்ந்துதானே கிழவி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறதா சொல்லியிருந்தீங்க. ஏ சாரா, உனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு இருக்காத. ஜெஸ்ஸி எல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நல்ல பொண்ணு, ஒன்ன மாதிரி கிடையாது. போட அருவாளா? எங்க சொல்லு, இதுக்கு முன்னே உன் மூளைக்குள்ள 1000 பல்பு எரிஞ்சிருக்கான்லாம். நான் அடிக்கடி சொல்லுவேன்லாம், பேசிக்கிட்டே இருக்கவங்கள கூட நம்பலாம், ஆனா ஊம மாதிரி இருக்கவனை தான் நம்ப முடியாதுன்னு. அத இந்த பையன் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டான் பாருங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் எப்படிதான் இந்த பையன் வாழ போறானோ அப்படின்னு. ஆனா அவன் என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சு. அதுக்கு முன்னவே தான் பொண்டாட்டிக்காண்டி பேசாம பாருங்க. அதாங்க நான் சொன்னேன்லாம், சஜுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம இங்க அடிக்கடி வரலாம் முடியாது. தம்பியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் தான் அம்மா வீட்டுல வந்துட்டு போக முடியும். இனிமேலாம் சோறு போட மாட்டாங்கங்க, வேணும்னா பாருங்க. ஆமா, சோறு போடாம இருக்காவ. இவ விட்டுருவா. அவ அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு தானே சொன்னேன். அம்மா, இப்பவே சாக்கு மூட்டைக்குள்ள உங்க துணி, அப்பா துணின்னு எல்லா துணியும் பறக்கி வச்சிருங்க. பிரியாக்கு பிரச்சனை இல்ல, அவளுக்குன்னு தனியா வீடு இருக்கு, அவ புருஷருக்குன்னு தனியா வீடு இருக்கு. ஆமாமா, இவளுக்கு வீடே கிடையாது. இவ பஸ் ஸ்டாண்ட்ல தான் டெய்லி தூங்கிட்டு இருக்கா. கிழவி, நீயே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுக்கான். உன் எந்திர கல்ல தூக்கிட்டு நட போடுறதுக்கு ரெடி ஆயிரு. எந்திர கல்லாம்? அது உங்க ஆட்டுக்கல்ல சொல்லுது. ஆட்டுக்கல்லாம்? பாட்டிமா, உங்க வெத்தலை கல்லுக்கு தான் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. 100 ரூபாய்க்கு ஒரு கல்ல வாங்கி தந்துட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ண மாதிரி எந்திர கல்ல ஆட்டுக்கல்லுன்னு பேர வைங்க. அது பிறகு அன்னைக்கு இது உனக்கு நல்ல கேட்டுக்க, காதுக்குள்ள வாங்கிக்க. ஏன் கிழவி, உன் இளைய மருமக வர போறாங்க. இன்னையில இருந்து அவங்கள நீமா சேர்ந்து எங்க அம்மாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்களா? பட்டி 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 பைத்தியக்காரி. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கிழவியை அன்னைக்கு தான் பாத்துப்பான். என்ன ஏச்சி ஆசினாலாம், என்ன சண்டை போட்டாலாம், எனக்கு என் மூத்த மருமக கூட தான் ஒத்து போகும். ஏன் பாட்டி, தேவி சித்தி மேக்சிமம் இந்தியாலே ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வாயை மூடிக்கிட்டு போற மாதிரி போக மாட்டாவ. வீடு ஒரு ஆட்டம் கண்டம் போல எல்லாம் இருக்கு. நீ வா மாமியா கிட்ட வாயை காமிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் எனக்கு கிட்ட வாயை காமிக்க வந்தானு வை. பேசுறதுக்கு வாயே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவோம்ல. என்ன? நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், போலீஸா இருந்துகிட்டு எனக்கு இதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு போனா மட்டும் பத்தாது. மெதுவா பேசிட்டி, குழந்தை பயந்துற போகுது. நீ வாய மூடல. உன் பொண்டாட்டி பத்தி பேசும்போது மட்டும் நீ ஆஜராயிக்கா. ஏங்க, இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு சும்மா சும்மா சுத்திட்டு தெரிய தெரியுதுல. இந்த கிழவி பிடிச்சி ஒரு 10-15 நாள் உள்ள போடலாம்ல. உள்ள கடந்துகிட்டு களியும் தின்னி ஏதாவது அங்க வெட்டி மாத்திர வேலை இருந்ததுன்னா அதே கொத்தி நொறுக்கிறதுக்கு கையில கொடுத்துருங்க. எந்திர கல்ல தூக்கிட்டு நடக்கிறதுக்கு பதிலா புல் ஒட்டதுக்கு ஏதாவது கொடுங்க. எப்படிதான் அந்த மாமியார் சமாளிச்சதுன்னு தெரியல அம்மா. ஏன் பாட்டி, எங்க அம்மாக்கு அவார்ட் கொடுத்துடலாம்ல? வாய் மண்ணாங்கட்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அளவு வேண்டாமா? இந்த கிழவியை பிடிச்சி என்னைக்கு ஜெயில போடுறீங்களோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. சாரா, கத்தி பேசாதா. அம்மா, நான் எவ்வளவு தைரியமான பொண்ணு. அத்தை வாய் விடும்போது தெரியும். சித்தி, நான் அப்படிலாம் நினைப்பனா சித்தி? அக்ஷயாக்கு இப்படி ஆகணும்னு நினைப்பனா சித்தி? அப்படி போடுமா காரவாளா. வாயை முடிக்கிட்டு அனக்லி, உனக்கிட்ட தான் சொல்லேன். அவ வாரான்னு சொல்லிக்கிட்டு இழுத்து வாரி போட்டுட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாம் செய்யக்கூடாது. நீ இத்தனை நாளா நீ என்ன கவனிச்சுக்கிட்டே? இந்த கிழவிக்கு பல வீட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு மருமக வீட்டுல 1 மாசம் சாப்பாடு, இன்னொரு மருமக வீட்டுல இன்னொரு மாசம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வயசானவங்கள போட்டு பந்தாடியாவே எல்லாம். அது மனசுக்கு பிடிச்ச இடத்துல கூட தங்க முடியாது கடைசி காலத்துல. அந்த மாதிரி இந்த கிழவி கொண்டு போட்டிருந்தா புத்தி வந்திருக்கான். இந்த கிழவி எங்க அம்மா குழந்தை போல பாத்துக்கிட்டு இருக்காதான் தப்பு. இங்க பாரு, நீ சமைச்சு கிழிச்சதெல்லாம் காணும். வாரெல்லாம் எம்படி நாள் தங்கிட்டு போறாளோ அத்தனை நாளும் அவளே சமைச்சுப்பான். முந்தி மாதிரி அவ ரூம்ல மல்லாக்கா படுத்து தூங்குவா. நீ போய் தேவி சாப்பாடு ரெடி, சாப்பிட கீழே வரையா இல்ல மேல எடுத்து வரட்டா? இந்த மாதிரி எல்லாம் பேசுன அன்னைக்கு அந்த இடத்துல வச்சு உனக்கு மரியாதை கிட்டுறேன் பாத்துக்கா. உங்க பையன் என்னடானா விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியான்னு கேட்காரு. என் குழந்தை பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி தானே. நீங்க என்னடானா அவளுக்காக நீ எதுவுமே பண்ண கூடாதுங்கிறீங்க. நான் எதை தான் கேட்க? நீங்க எதையும் கேட்கண்டாமா. மாமியார் கொடுமை. எனக்கு பேர பிள்ளைங்களும் வரப்போறாங்க. இந்த நேரத்துல இந்த கிழவி வரதட்சணை கொடுமை பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஹித் கிட்ட சொன்னா மட்டும் நீங்க போதும்.
அவர் 2-3 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் எழுதி இந்த கிளவிய உள்ள தள்ளுனா எல்லாம் சரியாகும். சாரா கொஞ்சம் வாயை குறை சாரா. அவங்கள கிளவின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. ஆமா மக்களே, வீட்ல இருக்க நமக்கு தெரியும் பாட்டி மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க, பாட்டி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. மத்தபடி எப்ப பார்த்தாலும் 2 பேரும் கிளவி ஏட்டின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதியா. வெளியில இருந்து வாரவங்க ஒழுங்கும் ஒன்னும் வளர்க்கலன்னு நினைப்பாங்க. அதான் நாளையில இருந்து உங்களுக்கு கண்டந்துக்கே பஞ்சம் இருக்காதே. என் வாழையா வாடகைக்கு வாங்க போறீங்க நீ? அண்ணன் ரிஷி போயிட்டானா கூட்டு வர்றதுக்கு? ஆமா மாமா போயிட்டாரு. நான் இல்லைன்னா சஜு கூட வரேன்னு சொன்னோம். அவர் அதெல்லாம் ஒன்னும் இல்ல மச்சா, நான் பாத்துக்கலான்னு கிளம்பிட்டாரு. இந்த தடவை வரும்போது ரிஷிக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்த மாதிரி இருக்கலாம். இல்லனாலும் அவனுக்கு பொறுப்பு இருக்கு. எல்லா பிசினஸையும் குழந்தனார் கூட நின்று அவனை பாத்துக்கிட்டு தானே இருக்கான். அப்படி இல்ல அண்ணன், இங்க வந்தாலே பிரியா கிட்ட வம்பு பண்றதுக்காக தான் வருவான். அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ அதுவே இல்ல. சரி, அத பத்தி எதுக்கு நம்ம இனி பேசிக்கிட்டு. ஏன் சாரா, பிரியாவும் சஞ்சய் எங்க போயிருக்காங்க? தெரியாது. கிளம்ப முன்ன பிரியா உன்கிட்ட பேசிட்டு நின்னதை பார்த்தேன். அப்ப பிரியாக்கே போன் பண்ணி என்ன பேசணும்னு கேட்டுக்கோ. இந்த குட்டிக்கு மண்டையில மூளை தான் இருக்கா இல்ல மசாலா இருக்கான்னு தெரியல. அது கடவுள் போட்ட டிசைன் அப்படி. சஜு அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வராங்க எல்லாம், அதுக்காக போயிருக்காங்க. அதுக்கு பிரியாவை எதுக்காக அனுப்புனீங்க? இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை அங்க அனுப்பணுமா? கூட சஞ்சயும் போயிருக்காருலாம். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதானே போறாங்க, வேற என்ன. சே, இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாங்களான்னு தோணுதுலாம். சஞ்சய் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதாவது கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் வார்ன் பண்ணலாம்ல. அவர் வேண்டாம் நான் பாத்துக்கலாம்னாரு. ஏய் பூஜா, பூஜா! அட வாங்க மாப்ள. பிரியா குட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஏன் மூஞ்சி தொங்க போட்டுட்டு நிக்க? அட வாங்க மாப்ள, உட்காருங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என் மக்களையும் உன் சித்தி ஒரு வாரத்துல ராஜேந்திரன் அவருக்கு பையனுக்கு கல்யாணம்ல பேசிட்டு இருந்தா. நிச்சயதார்த்தம் இந்த வாரம் தான் முடிஞ்சிருக்கு. அப்படியே கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்திருக்கலாம்ல. ஏ பூஜா! என்ன மாப்ள, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம பூஜாவை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஏ பூஜா! அட வாங்க தான். வாரதெல்லாம் இருக்கட்டு, உங்க அம்மாவை கூப்பிடு. எதுக்கு மாப்ள கோவமா வந்திருக்கீங்க போல? அப்பா அத்தா அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கான். ஆனா ரொம்ப பாவம். பிரியாக்கா, அந்த அண்ணாக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வரதா இருந்தீங்க. பூஜா, உங்க அம்மாவை கூப்பிடு. உள்ள வாங்க மாப்ள, உள்ளதான் இருக்கான். என்ன கத்திட்டே இருக்கீ? வா மக்களே, சஜுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே வரதா சொல்லிருந்தீங்க. நீ நேத்தி கூட அதுதானே சொல்லிட்டு இருந்த. இல்ல, எனக்கு புரியல. எப்படி உங்களால மட்டும் இவ்வளவு நல்லவங்களா பேச முடியுது? என்ன மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? அதானே, என்ன வீடு தேடி எல்லாம் வந்திருக்கீங்க. வாங்க, வந்தவங்கள உட்கார வைக்காம நீங்க வேற நின்னுகிட்டே பேச வச்சிருக்கீங்க. போதாம்மா, நிறுத்துங்க. என்ன சத்தா, நீங்க கத்தி கூட பேச மாட்டீங்க. என்ன பிரியா, மாப்பிள்ள ஏதோ கோவமா வந்திருக்காரு போல. ஊருக்குள்ள வரும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? அப்பப்பா, நடிப்புல உங்களுக்கு ஆஸ்கர் அவார்ட் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு புரியல, அது உங்களுக்கு ஏதாவது பாவம் பண்ணுச்சா? வயித்துல வளர்ந்த குழந்தைய அழிக்க பாத்திருக்கேன். என்ன அம்மாவை பார்த்தா அதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? என்னக்கா நீ கூட வேடிக்கை பார்த்துட்டு நிக்க? உனக்காக அம்மா பார்த்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு பாப்பா பூமிக்கு வரும்போது நல்லபடியா பிறந்து வரணும் தானே. சொல்ல போறியா இல்லையா? அவனுக்கு என்ன பாவம் பண்ணா? என்ன மாப்ள, வந்ததும் வராததுமா இந்த மாதிரி எல்லாம் அவகிட்ட கேக்குறீங்க? சின்ன வயசுல பிரியா மேல அவளுக்கு கோபம் இருந்தது உண்மைதான். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை விடணுமா? விடுங்க, அவர் பேசுறது கூட எனக்கு வலிக்கல. ஆனா பிரியா கேட்டுட்டு அமைதியா நிக்கிறாளாம், அதான் ரணம் மாதிரி வலிக்குது. பிரியா அமைதியா இருக்காள்னா இவதான் ஏதாவது பண்ணிருப்பாளா? என்ன நடந்துச்சு மாப்ள? நேத்துக்கு உங்க பொண்டாட்டி இருக்காங்க இல்ல, உங்களுக்கு பயங்கர நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு பிரியாக்கு போன் பண்ணிருக்காங்க. ஏமாமா, உங்களுக்கு நெஞ்சு வலியா? அப்படி ஏதாவதுன்னா சொல்லுங்க, அதுக்கு தானே படிச்சிருக்கேன். எனக்கு நெஞ்சு வலியா? காட்டுலயும் மேட்லயும் உழைச்சு சம்பாதிக்கிது. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அந்த நோய் இந்த நோயின்னு வந்து பெயர மாட்டேன். என்ன மாப்ள, நீங்க டாக்டரா இருக்கலாம், வந்ததும் வராததுமா எனக்கு ஒரு நோயை பார்சல் பண்ணி அனுப்பி வச்சிடலான்னு பாக்குறீங்களோ? உங்க ஒய்ஃபை கேளுங்களாம், நல்லா சொல்லுவாங்க. என்ன பிரியா, அவர் என் மேல அபாண்டமா பழி போட்டு இருக்காரு, நீ அமைதியா இருக்க? நீங்க பேசுறதே வேடிக்கையா இருக்கு மாப்ள, என்ன பேச வரீங்கன்னே புரியல. குழந்தைய கொல்றதுக்கு நான் திட்டம் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க மாப்ள. உன் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. மாமா, நேத்துக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. எனக்கா? எனக்கு தெரியாம எப்படி எனக்கு நெஞ்சு வலி வரும்? அப்படிதான் ராஜேந்திர அங்கிள் வீட்டுல என் பிரியா இருந்தவளுக்கு போனை போட்டு சொல்லிருக்காங்க. அவளும் உங்களுக்கு நெஞ்சு வலி எல்லாம் வந்துட்டு அடிச்சு பறந்து இங்க வந்து பாத்துருக்கான். எனக்கா? உங்க ஒய்ஃப்ட கேளுங்க மாமா. ஏய், எனக்கு நெஞ்சு வலின்னு பிரியாக்கு போன் பண்ணியா? அது வந்துங்க, இப்ப பிரியா இங்க இல்லன்னா சொல்லிருப்பாங்க, நான் சொல்லவே இல்லன்னு. பிரியா இங்க வரும்போது நீங்க டீ கடையில டீ குடிச்சிட்டு நின்னு இருக்கீங்க. கேளுங்க மாமா, இப்போ அவளை எதுக்காக இங்க வர வைக்கணும்னு, அதுவும் அவசரமா வர வச்சிருக்காங்க. எனக்கு கூட வெயிட் பண்ணாம அவளை இங்க தனியா வர வச்சிருக்காங்க, என்னன்னு கேளுங்க. ஏய்,
ஆமாங்க, பிரியாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது உண்மைதான். என்ன? எதுக்குமா அப்படி கூப்பிட்டீங்க? அக்கா தான் கன்ஃபியூஸா இருக்குன்னு தெரியும்ல. அத்தான் கூட்டு வரும்போது சேஃபா பார்த்து கூட்டு வருவாரு. தனியா எதுக்காக இப்படி போய் சொல்லி வர வச்சீங்க? கேக்குறா பெத்த பொண்ணு, சொல்லு. இல்லங்க, எனக்கு பிரியாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல அவ அங்க போய், அதான். என்ன கொத விட்டுறியா? பிள்ளை தாச்சி பொண்ணு அங்க இங்கேயுமா அலைய விட்டுருக்க? அறிவு கட்டவளை. இல்லங்க, நிஜமாலுமே பிரியாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். பாக்கணும் போல இருந்துன்னா நீ எல்லாம் அங்க போய் பாக்கணும். நீ நல்லா தானே அங்க இங்கமா நடந்து திரிய. உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா என் பிள்ளை நீ அங்க போய் பாத்துருக்கணும். அது சரி, நல்லா இருக்கு, புருஷனுக்கே நெஞ்சு வெளின்னு சொல்லி இருக்குதியே. உங்க நீலி கண்ணீரை பாக்குறதுக்காக எல்லாம் நான் வரல. அவ உங்களுக்கு நல்லது தானே பண்ணா. என்ன பண்ணுனான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நல்லது பண்றதை சொல்லி காமிக்கிற மாதிரி எங்களை வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தாங்கன்னா அவ என்ன பண்ணான்னு சொல்லியிருப்பேன். ஏய், எதுக்காக அவளை இங்க கூப்பிட்ட? வேற என்ன, பஞ்சாயத்தை கூட்டி வீட்டை அவ பேர்ல எழுதி கொடுத்துட்டேன். அந்த வீட்டுக்காக அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைய அழிக்க பாத்திருக்கீங்க எல்லாம். என்னத்தான் சொல்றீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. ஏய், என்ன சாப்பிட்டாவே பாத்துக்கிட்டதுனால அமைதியா போவேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. பால்ல அபார்ட் பண்றதுக்கான மாத்திரையை போட்டிருக்க. என்ன, குழந்தைய கலைக்கிறதுக்கான மாத்திரை கொடுத்தாளாம்? பால்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி, இனிமே அவளுக்கு அந்த பாக்கியமே கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. ஏய், நம்ம பிள்ளைக்கு நான் அப்படியெல்லாம் பண்ணுவோம் நாங்க. நடிக்காத. அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா அவளை இங்க கூப்பிட்ட? நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றவளாங்க. நீ அதுக்கு மேலே பண்றவதான். இல்ல, எனக்கு புரியல. அவ உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா? நல்லதானே பண்ணிருக்கா. எப்படி நல்லவள மாதிரி நடிச்சு அவ வயத்துல இருந்து குழந்தைய அழிக்கிறதுக்கு உனக்கு தோணுச்சு? மாப்பிள்ள, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கோவம் வந்தாலும் பயமாவும் இருக்கு. பிரியா, நீ 1000 திட்டம் போட்டாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருலாம். நல்லவங்களை எல்லாம் சீக்கிரமா கைவிட மாட்டாரு. அவளும் நல்லாதான் இருக்கா, எங்க குழந்தையும் நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருப்போம். ஏய், என்ன? உண்மையே சொல்லு. நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பொழைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி உன் முகபாவனை இருந்து. ஆமா, நான் தான் மாத்திரை போட்டு கொடுத்தேன். அந்த குழந்தை கலைகிறதுக்காக நான் தான் அந்த மாதிரி மாத்திரை போட்டு கொடுத்தேன். என்ன இப்ப அதுக்கு? என்னடி சொன்னா? ஏய், நிறுத்து. உன்கிட்ட இருந்தெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. நீ எதுக்கு கொந்தளிச்சிட்டு வர? நீ டாக்டர் தானே? டாக்டரா இருக்க போய் தானே அவளை காப்பாத்தின. ஆனா நீ சந்தோஷப்பட்டிருக்கணுமே. உன் பொண்டாட்டி உயிர் கூட எல்லாம் நான் விளையாடலையே. அவளுக்கு வாரிசு இல்லாம பண்ணணும்னு தானே நான் நினைச்சேன். இதுல உன் பொண்டாட்டியை நான் உயிரோட விட நினைச்சேனே. நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ டாக்டர் படிச்சிருக்கானா சும்மாவா? ஏன் உன் வீட்டுல வசதி வாய்ப்பு கிடையாதா? இல்ல, மாமன்காரனை இழுத்து கூட்டு போனானே, அவன் ஒண்ணும் இல்லாதவனா? போட்டானே அள்ளி அள்ளி. அவன் பொண்ணோட உன் பொண்டாட்டிக்கு தானே நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இருந்தது அந்த வீடு மட்டும். ஒன்னும் இல்லாதவன மாதிரி அந்த வீட்டையே அவ பேர்ல மாத்தி வச்சுட்ட. இவளுக்கு என்ன பைத்தியமா? நியாயப்படி அது அவளுக்கு போய் சேர வேண்டியதுதானே. நீ வாய முடு. நீ ஒழுங்கா இருந்தேன்னா இந்த ஓட்டு வீட்டுல குப்பை கொட்ட மாதிரி இருக்கான். என்ன அம்மா அப்பா எத்தனை வாட்டி சொல்லிருக்காங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் சந்தோஷமா இருக்கணும்னு. நானும் தான் நீட்ல ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நம்ம ஆசைப்பட்டது அவ்வளவுதான், வேற ஏதோ படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ கடவுளா பார்த்து எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆமா, அந்த வீட்டை அவளுக்கு வாங்கி கொடுத்ததும் பத்தாதுன்னு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குழந்தையும் பெத்துப்பாங்களாம். அதை பார்த்துட்டு நான் இருக்கிறேன் என்ன தியாகியா? அறிவு கட்டவளை, அது அவளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து. அது அவளுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கும்மாளம் போட்டுட்டு இருக்க. உங்களுக்கு இருக்கிறது பொண்ணு, அவளுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், அதுக்கே சீட் கிடைச்சிருக்கு. இதுல எனக்கு கல்யாண நேரத்துல எல்லாம் அப்ப நடக்க வேண்டியது அப்ப கடவுள் பாத்துப்பாங்க. ஏன் திட்டத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சான். நான் நிம்மதியா இருக்க விட்டுருவனா? அதுக்குதான் அப்படி பண்ணினேன். இது மட்டும் இல்ல, அன்னைக்கு எண்ணெய் வலிக்கு கீழே விழுந்துட்டான்னு தூக்கிட்டு போனானே உன் ஃப்ரெண்டு, அவ வார வழியில எண்ணெய் ஊத்தி வச்சதா நான் தான். நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டா குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரம் கடத்திட்டு இருந்ததா இதுக்குதான். ஏன் வம்சத்தை இல்லாம பண்றதுக்கு நீ பண்ணுவியா? நீ உன் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்துருவியா? உன்னை பழி வாங்குறதுக்காக தான் அவளுக்கு தண்டனை. சரி, இவ்வளவு கேவலமா இருப்பீங்களா? என்ன கிளம்புறியா இப்பவாவது? மாப்பிள்ள, இதெல்லாம் நிறைய தடவை என்கிட்ட இந்த அடி வாங்கிட்டு நீங்க பேசாம போலீஸுக்கு போன் பண்ணுங்க. உயிரோட மதிப்பு தெரியாதவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. எத்தனை பேர் ஒரு குழந்தை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுள் கொடுத்ததை அழிக்கவா பாத்திருக்கேன். நாளைக்கு உன் பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஆனா தெரியும். பொண்ணுதான் பொண்ணுக்கு எதிரின்னு கரெக்டா இருக்கு. அவகிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் நான். இந்த விஷப்பாம உள்ள விடாத, இது ஜூ இல்லன்னு அடிச்சு அடிச்சு பேசிக்கிட்டேன் அவள்கிட்ட. கேட்டாளா? அட்லீஸ்ட் உன் பொண்டாட்டி உயிரையாவது விட்டு வச்சனேன்னு சந்தோஷப்படு. பிரியா, நான் என்ன சித்தி பண்ணேன் உங்களுக்கு? அவ உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கா, நீ சித்திங்கிற அவள? நீ சித்தின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நீலி கண்ணீர் படிச்சு தானே உன் புருஷனுக்கிட்ட ஏவி விட்டேன். ஏன் சித்தி, எனக்கு அம்மா அப்பா இல்ல. என் அம்மா அப்பா இருந்த வீட்டுல நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சின்ன வயசுலயே மாமா என்ன இங்கிருந்து கூட்டு போயிட்டாங்க. எனக்கும் என் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல சித்தி, அது தப்பா?
அவங்க என் கூட இல்லைனால இந்த வீட்ல அவங்க இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அது தப்பா? சஞ்சய் எதிர்த்து நான் எதுவுமே பண்ணதில்ல சித்தி. அவர் இதை பண்ணுன்னு சொன்னார்னா அதுல எனக்கு நல்லா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லாம அவர் என்ன சொன்னாலும் கேட்குற பொண்ணுனா முதல்ல என் அத்தை அம்மா எல்லாரும் அவங்க இருக்க இடத்துக்கு போக வேண்டாம் நீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லார் பேச்சையும் மீறி இந்த வீட்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க. என் அம்மா அப்பா நினைவோட உங்க கூட இருக்கலான்னு சந்தோஷமா வந்தது என் தப்பா? பிரியாம்மா, சஞ்சய்க்கு எனக்கு எதுக்குமே சண்டை வந்ததில்லை சித்தி. ஏன்னா அவர் பார்வையிலே அவர் நினைக்கிறத நான் பண்ணிடுவேன். நான் சஞ்சய் பார்த்த நாளையிலேருந்து எங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது. எங்களுக்குள்ள சண்டைன்னு ஒன்று வந்ததுன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுவும் எதுக்காக? உங்க கூட நான் பேசுறேன், உங்களால எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. சொல்லுவாங்க எல்லாம் கட்டின புருஷன் பேச்சை கேட்காம கண்டபடி ஆடிட்டு இருந்தா அனுபவிப்பாங்கன்னு. நான் என் சஞ்சய் பேச்சை கேட்காததுக்கு நல்லாவே அனுபவிச்சுட்டேன். ஏம்மா இப்படி பண்ணீங்க? பூஜாவோட ஃபியூச்சரை என் மேல திணிக்க பாத்தீங்க. ஆரம்பத்துல இருந்தே அதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் அவ ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் பேங்க்ல போடுறதுக்காக. உங்களுக்கு தெரியாதுல்ல சித்தி, நான் எப்பவுமே தேவையில்லாம செலவு பண்ணதே இல்ல. அவர்கிட்ட இருந்து நான் செலவுக்கு வாங்க மாட்டேன்னு சண்டை போட்டிருக்காரு. பூஜா MBBS படிக்கணுங்கிறதுக்காக அவர் பேங்க்ல போடுறதுக்கு வச்சிருந்த காசு 5 லட்சம் ரூபாவை எடுத்து தந்தேன்லாம். என்கிட்ட அதை பத்தி வாய் திறந்தாரான்னு கேளுங்களாம். கேட்கல, என்ன நம்பினார் அவரு. அப்படிப்பட்டவர் பேச்சு கேட்காம நான் நடந்துகிட்டதுக்கு நல்லாவே அனுபவிச்சுட்டேன். என்ன 5 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? MBBS படிக்கிறதுக்காக லோன் கிடைச்சதுன்னு தானே சொன்னாங்க. அவ படிக்கிறதுக்கான மொத்த செலவே நானே ஏத்துக்க மாதிரி உங்ககிட்ட சொன்னேன்ல. இது வரைக்கும் சஞ்சய் கிட்ட நான் ஓப்பனா இதை பத்தி பேசினதே இல்ல. என்னப்பா நடக்குதுங்க? ஆனா நான் அந்த காசை எடுத்து உங்களுக்கு எதுக்காக தந்தேன்னு அவருக்கு தெரியும். பூஜா நல்லா படிக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டதா நீங்க சொன்னீங்க. அப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாங்களான்னுலாம் எனக்கு தெரியாது சித்தி. ஏன்னா எனக்கு அப்போ 5 வயசு தானே. அப்பான்னு ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட சொன்னதுக்காக அவளோட மொத்த செலவையும் நாங்களே ஏத்துக்கலாம்னு நான் தான் நினைச்சேன். சஞ்சய்க்கு தெரிஞ்சதுல இருந்து சரி ஓகே அவ படிக்கிறதுக்காக தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த 5 லட்சம் ரூபாய் காணாம போன அடுத்த நாளே அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாளே மறுபடியும் ரூபாய் கொண்டு வச்சிருந்தாரு. எதுக்கு தெரியுமா? நான் அவர்கிட்ட கேட்டு நான் வருத்தப்பட்டுற கூடாது. அவருக்கு தெரியாத மாதிரியே நான் ஹெல்ப் பண்ணிட்டு போட்டணும். அப்படிப்பட்ட மனுஷருக்கு எப்படி உங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் நாங்க பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு குழந்தையே இல்லாம பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அக்கா சத்தியமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் படிக்க போறது பேங்க்ல இருந்து லோன் போட்டு தான் வந்திருக்கு. படிச்சு முடிச்சது அந்த லோன் எல்லாம் நானே கட்டி முடிக்கணும்னு தான் நான் இருக்கேன். இதனாலதான் அத்தான் அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா காசை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அது ஏதாவது ஒரு வழியில நடக்கணும். இங்க பாரு பூஜா, எனக்கு கோபம் ஓ மேலேயோ உங்க அப்பா மேலேயோ எல்லாம் இல்ல. எத்தனையோ பேரை நாங்க படிக்க வச்சுட்டு தான் இருக்கோம். என் அப்பாவால என்ன படிக்க முடிஞ்சதுனால என்னால ஈஸியா டாக்டர் ஆக முடிஞ்சு. பணம் இல்லாததுக்காக எல்லாம் ஒரு பொண்ணோட கனவு நாசமாயிடக்கூடாதுலாம். இன்னும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். உன் படிப்பு செலவு முழுக்க நான் தான் ஏத்துக்க போறேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நல்லா பண்ணிட்டீங்க சித்தி. முதல்ல பிரியா தப்புன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பிரியா எப்பவுமே தப்பான டிசிஷன் எடுத்ததில்ல. முதல்ல பெரியவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம, சஞ்சய் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம, என் அம்மா அப்பா பாசத்தை கண்டவங்க கிட்ட எல்லாம் தேடிட்டேன். என் அத்தா அம்மா என் மேல வச்சிருந்த பாசத்தை உடையமா நீங்க கொடுத்துட போறீங்க. இதெல்லாம் இப்ப என் மக்கள் மண்டைக்கு ஏறதே தவிர அப்ப ஏறல. அழுதுரு பிரியா, மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா நல்லாவே பண்ணிட்டீங்க சித்தி. சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷமா தான் இங்க இருந்து நான் கிளம்புறேன். இவ்வளவு மோசமா நடந்துகிட்டீங்களாமா நீங்க? பூஜா சரி என்ன அப்படி இனிமே கூப்பிடாதுங்க. எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா எல்லாம் கிடையாது இனிமே. என்னடி சொல்ற? நான் உன்னை பெத்தவா என்ன பண்ணாலும் பாத்துட்டு இருக்கிறதுக்கு நான் சாதாரண பொண்ணெல்லாம் இல்ல. நான் பூஜா, நியாயம் இருக்க பக்கம் தான் நான் இருப்பேன். சத்தியமா உனக்கு எதிராக இப்படி எல்லாம் அவங்க பண்ணது எனக்கு தெரியாதுக்கா. உனக்கோ சித்தப்பாக்கோ தெரியாதுன்னு எனக்கு தெரியும் பூஜா. நீ விட, நீ இதெல்லாம் போட்டு குழப்பாத. படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. பிரியா, அவ அப்படியெல்லாம் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல குழந்தைக்கு உனக்கு எதுவும் ஆகல. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கொடுங்க மாப்பிள்ள. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பெத்த பொண்ணே நீங்க அம்மா கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. இதை விட பெரிய தண்டனையா நாங்க கொடுக்க போறோம். என்னங்க போலாம். இவளுக்காக எல்லாம் வீட்டை விட்டு போறீங்களே மாப்பிள்ள. இவ அந்த வீட்டுக்கு வர முடியாத மாதிரி நான் பண்றேன். இல்ல மாமா, அது பிரியாவோட வீடு. நாங்க எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வேணாலும் போவோம். ஆனா நாங்க 3 பேரா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். அப்ப பாக்கலாம். வரோம் சித்தப்பா, வரோம் பூஜா. நல்லா படி. கிளம்பலாம் வா. சரிம்மா, அப்புறம் ஃபோன் பண்றோம். நேரம் கிடைக்கும் போது உங்களை பாக்குறதுக்கு நாங்க இங்க வரோம். ராஜி என் பொறுப்புல உன்னைய விட்டுருந்தா நான் நல்லபடியா உன்னை பாத்துப்பேன்னு நினைச்சா. ஆனா அந்த பாத்துக்கிட்டே உன்னைய பாத்துக்க என்னால முடியல மக்களே. உன்னைய பாத்துக்க உன் புருஷனால மட்டும்தான் முடியும். அதனால உன் மேல யார் பாசமா இருக்காங்களோ அங்கே போயிரு. அங்கதான் உன்னை நல்லபடியா பாத்துப்பாவ.
நம்ம சேர்த்து வைக்க பாவம் எல்லாம் இப்ப நம்ம கண்ணு முன்ன தெரியாது. செய்ய பாவம் எல்லாம் பிள்ளைகள் கஷ்டப்படும் போது தான் தெரியும். அதே போல அவன் சித்திக்காரங்க இப்ப அவ செஞ்சதெல்லாம் தெரியாது. ஒரு நாள் கடவுள் கொடுப்பாரு இதுக்கு. சரிம்மா, நாங்க இங்க நின்னது வரைக்கும் எங்களை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க. என்ன இனிமே தினம் தினம் உங்களை பாத்துக்க தான் முடியாது. நீங்க எங்க வீட்டுக்கே வந்துடலாம்லாம். ராஜி கூப்பிட்டுட்டே தான் தம்பி இருக்கா. பாப்போம், 1 மாசம் இல்லது 2 மாசம் போட்டு முடிஞ்சா வரேன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அப்பப்ப வீட்டுக்கு வந்து போய் தான் இருப்போம். வரும்போது பாக்கலாம். சரி தம்பி, வரோம்மா. தங்கம், நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல இன்னொரு பிள்ளை இருக்கு. எங்க போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். சரிம்மா, வரோம். தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, சித்திக்கு சித்தியா தாய் மாதிரி எல்லாம் பாத்துக்கணாத. எப்படிப்பட்ட பொம்பளை. ஒன்ன மாதிரிப்பட்ட ஒருத்தி கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துருக்கா நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. படிச்சு வந்துட்டு சொன்னேன். இத்தனை வருஷம் மாமன்காரர் தான் பாத்துட்டு இருந்திருக்காரு. நியாயமா அவர் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா முக்கியான புத்தியால உனக்கு என்ன போய் சேர்ந்தது ஏன் அண்ணனும் ஏன் அண்ணியும் எல்லாம். உன் வீட்டுல உன் அண்ணனோ தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஆயிருந்தா உனக்கு பாத்துற அந்த பிள்ளைங்களை பார்த்து. இது ஏன் அண்ணன் பொண்ணு தானே. ஏன் நாம மட்டும்தான் உண்டா? உங்க அண்ணனும் உண்டுல, அவர்கிட்ட இதே கேள்வி கட்டுவாங்க. அவன் ஒன்னும் அந்த வீட்டுக்கு நல்லா அழிஞ்சு நிக்கலையே, நீ இல்ல நல்லா அழிஞ்சு நிக்க. எப்படியோ அதை துரத்திட்டேல. 5 வயசுல இந்த வீட்டை விட்டு போனது. இத்தனை வருஷம் கழிச்சு அது வந்திருக்கு. எள்ளு போல ஒரு பாசம் இருக்காதா உனக்கு? இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்டப்பா. பிரியா வீட்டுக்காரர் எவ்வளவு நல்ல பையனா இருக்காருன்னு பாத்தியா? இல்லன்னா இன்னொரு நல்ல கழுத்து நீட்டு இருந்திருப்ப. விடுங்கப்பா, இவங்களுக்கு எல்லாம் இது புரியவா போகுது. அவர் வேணா உனக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம். ஆனா உனக்கு பெரிய தண்டனை எது தெரியுமா? நாங்க 2 பேரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறதாம். இன்னையில இருந்து எங்களுக்கு தேவைன்னா நாங்க சமைச்சு சாப்பிட்டுப்போம். எங்க கண்ணுமனே முழிக்காத நீ. வாடா. வா தேவி, எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சீலக்கட்ட பழக்கம் எல்லாம் இல்ல போல இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சுடிதார போட்டுக்கிட்டு தான் தெரியவா போல. சாரா, எப்படி மக்கள இருக்கா? அவளுக்கு என்ன, மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை வர பிறக்க போகுது. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? என்ன மாப்பிள்ள, ரிஷி பிறந்த கொஞ்ச நாளையில சஜுவும் பிறந்துட்டான். சஜுக்கும் கல்யாணம் வந்தாச்சு. எல்லாரும் சின்ன பிள்ளையா பார்த்த மாதிரி இருக்கு. பொடு பொடுன்னு வளர்ந்து நிக்காவ. அதுக்கு அப்பப்ப ஊர் பக்கமா திசை வச்சு படுக்கணுமா? அத்த எப்படிமா இருக்கீங்க? இந்த வாய் இன்னும் கம்மியாக இல்லலாம். நல்லாதான் இருக்கேன். ஏதோ என் மூத்த மருமக பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா தெம்பா இருக்கேன். நீ கண்டுக்காத. அவளே இல்லன்னா என் நிலைமைய நினைச்சு பாக்கேன். எம்மா, பாக்கிறதுக்கு யாரு உண்டு என்ன எல்லாம். ஒன்னும் கவலைப்படாதுங்க அத்த. நாங்க பிசினஸ் டீல் எல்லாம் முடிச்சிட்டு உன்னோட இங்க வந்துட்டோம். இனிமே எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். என்னது ஒரே வீட்லயா? 2 நாளே இவ கூட பொருந்தி போகாது. ஒருவேளை நல்லவளா மாறி வந்திருப்பாளோ? எப்படி இருந்தா என்ன? என் பேரனுக்கு வயசாயிட்டு போகுதுல, கல்யாணம் எல்லாம் பார்த்து வைக்கணும்னு ஒரு பொறுப்பு இல்ல. அதான் சொல்லுது, அந்தந்த வயசு வரும்போது குடும்பத்து கூட இருக்கணும். அங்க இங்கன்னு பறந்துகிட்டு கிடந்தா எவன் பொண்ணு கொடுப்பான்? சச்சு, நடக்குதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கா? அப்படிதான் இருக்கு. என்ன பாட்டி ஒண்ணு சொல்லணும்னா சித்தி 4ஆம் அடிப்பாங்க. இந்த கிழவி இவ்வளவு பஞ்சு டைலாக்கா அடிச்சு விடுது. எங்க சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே நிக்க அவிய அம்மா. அதனால எங்க சித்தி இதுக்கும்னா 40 கவுண்டர் கொடுத்துருக்குமே. ஏன் சச்சு, ஒருவேளை பொருந்தி போய் இந்த கிழவி தேவி சித்தி, அது போற உன் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை கும்மி அடிச்சிருவாளுக்கு போல இருக்கேன். 1000 சொன்னாலும் நீ யாருக்கு செல்லன்னு தெரியும். உங்க பாட்டி செல்ல பிள்ளை தானே. உங்க பாட்டியும் உங்க தேவி சித்தியும் வச்சு என்ன வேணாலும் பேசிக்காம். இடையில என்ன ஜெஸ்ஸி எல்லாம் இழுத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க. பேசாம எல்லாரையும் ஜெயில புடிச்சு போடுறதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. நீயே போலீஸ் ஆயிராய். உன் இஷ்டத்துக்கு யார வேணாலும் புடிச்சு ஜெயிலையும் போடலாம், யார வேணாலும் புடிச்சு தூக்கிலையும் போடலாம். என்ன கிண்டலா? இல்லம்மா, பவர் உன் கையில வந்துட்டுனா நீ நினைச்ச நேரத்துல யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், யார வேணாலும் தூக்குல போடலாம். என்கிட்ட சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் பாத்தியா? கொஞ்சம் வாயை கம்மி பண்ணுனா, வெளியே வரும்போது உன் வாய் என் பிள்ளைக்கு வந்துட்டுனா அத்தானால உன்னையும் சமாளிக்க முடியல. நாட்டிச்சு சொல்லுங்க. என் பிள்ளை என்ன மாதிரி தான் பிறக்கும். அழகுல வேணா அவங்கள மாதிரி இருக்கட்டும். ஐயடா. இல்ல சஜு, நீ வேணா பாரு. உன் பொண்டாட்டி வந்ததை எங்களையெல்லாம் துரத்தி அடிக்காட்ட பாருல. அவளுக்கு வர வேலை இல்ல. அவங்களாம் துரத்த மாட்டாங்களா? நீ இருக்க பத்தியா? நீ இப்பவே பொண்டாட்டி ஒண்ணு சொன்னோன்னா தலைக்குள்ள கொதிச்சுட்டு நிக்க. இதுல விட்டு வைப்பியல நீ எல்லாம் எங்கள. எல்லாரும் ஒன்னதான் பாத்துக்கிட்டு நிக்காவா. உண்டப்பா வாய. சஜு நிக்காம். அதான் ஒன்னும் சொல்லல. அப்புறமா வாங்க. தேவையா இதெல்லாம் உனக்கு? ஆமா, வந்த வரத்துல என் பேரனை யாருக்கா தூக்கி கொடுத்துக்கலாம். என் பேரனை காணல. உங்க பேரனை யாருக்கும் தூக்கி கொடுக்கல. கார்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வரேன், நீங்க முன்ன போங்கன்னு சொன்னான். ஆமா, நீ பிரியா எங்க? அதானே, பிரியா வீட்டுக்காரரையும் பார்த்தது இல்ல. அதுவா, அண்ணனும் சுமதியும் இருந்தாங்க எல்லாம் வீடு. அங்கதான் கொஞ்ச நாளா ஸ்டே பண்ணிருந்தாங்க. நீங்க எல்லாம் வரீங்களா? சஜுக்கு வர கல்யாணம். அதான் அங்கிருந்து மொத்தமா இங்க மாற போறாங்க. அங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. என்ன சுமதின்னு சொன்னதும் தங்கச்சியும் உயிரோட இருந்திருக்கலாம்னு தோணுதுல. என் பிள்ளைக்குதான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல. அதான்
அத்தை பிரியாக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. நீ இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இருப்பியா போவியான்னு யாருக்கு தெரியும்? ஐயோ அத்தை கொஞ்சம் வாயை குறைங்களேன். அடடே, பிரியாவும் சஞ்சயுமே வந்துட்டாங்க. வாங்க தேவி அத்தை. எப்ப வந்தீங்க? இப்பதான் பிரியாமா வந்தோம். எப்படி மவனே, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டீங்களா? ஆமா. எங்க பிரியா சந்தோஷமா இருந்தா என் தங்கச்சி முகத்திலே சந்தோஷத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஏத்த எத்தனை நாளைக்கு வந்திருக்கீங்க? ஏன் பிரியா எங்களை துரத்துறதுக்கு தான் வந்திருக்க போல? இல்லாத்த நீங்க இங்க வந்தே 2 வருஷத்துக்கிட்ட ஆகும். அதுவும் இல்லாம வாரதே ஏதாவது லேண்ட் விஷயமா பேசி முடிக்கிறதுக்கு தான் வருவீங்க. ஒரு வாரம் நிப்பீங்களா? அதான் கேட்டேன். ஓடி ஓடி அழுத்து போச்சு பிரியா. எவ்வளவு வசதி இருந்தாலும் சொந்த ஊர்ல சொந்த பந்தங்களோட இருக்கதானே நல்லா இருக்கும். அதான் மூட்டை முடிச்சு கட்டிட்டு உன்னோட இங்க வந்துட்டோம். ஏன் சஜு, உன் தங்கச்சி எதுக்காக இப்படி மூஞ்ச வச்சிருக்கா? யாருக்கு தெரியும்? இப்படிதான் இருக்கேன் என் மூஞ்சு. பிடிக்கலையா? டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. அது கிடக்குது டப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டு வாழ. அதான் எதை சொல்லுவாங்களே, நாத்தனார் கொடுமை. அதெல்லாம் என்னன்னு நான் காட்டேன் உன் பொண்டாட்டிக்கு. போட்டி டப்பா. அவன் டப்பா டப்பாங்கிறான். நீங்க பார்த்து பல்ல கட்டிட்டு நிக்கிறியா? இப்போ உன்னைய பொண்ணு பார்க்க வந்த நேரம் உன்னை பத்தி எங்க சித்தி பேசினாங்க, நான் சும்மா விட்டேன்னு நினைக்கிறியா? அதே மாதிரி அவன் ஒய்ஃபை பத்தி நீ பேசும்போது அவன் ஏதாவது சொல்லதான் செய்வான். அது போக போக சரியாயிரும். போக்கு போக்கு சரியாயிரானா? இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டான். ஆ, என்ன? அப்போ கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்களும் மாறிடுவீங்களா? ஆ, அதுல என்ன டவுட்டு? மாறிடுவாரோ? மாறிதான் பாக்கட்டும். அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தானே. அதெல்லாம் இல்ல, அவ சந்தோஷமா இருக்கதான் எனக்கும் சந்தோஷம். சரி சரி, நீங்க எப்போ இங்க வந்தா ஸ்டே பண்ணுவீங்களா? அந்த ரூம் தான். ஏத்தா இங்க வந்தா வழக்கமா என் பையனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கீயை தானே கொடுப்பீங்க. புதுசா மேல எல்லாம் ரூம் கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளை எனக்கே போன போட்டு பெரியப்பா மனசு மாறிட்டாரு போல இருக்குன்னு சொல்றான். அவன் ஒழுங்கா இருந்தா அவனுக்கு தான் நல்லது. எங்களுக்கு சஞ்சயும் சஜுவும் எப்படியோ அதே மாதிரிதான் விஷயம். ஆனா உனக்கு தெரியாதாமா, பிரியா விஷயத்துல யாரு விளையாடினாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அதனாலதான் எனக்கு ரிஷி மேல கோபம். இப்ப அவளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. வந்தவங்கள பேச விட்டுட்டே இருக்குது. நீங்க உள்ள போங்க. ஆமாமா, சாயந்தரம் போல என் ரிலேட்டிவ் ஒருத்தங்களை வேற பார்க்க போனோம். இந்த சாராக்கு என்னாச்சு? எலினாலே அப்படித்தானே குட்டிமா. நீங்க சொன்னது மட்டும் அவ காதுல கேட்கணும். எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். யார் யாருக்கு எப்படி எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோங்க. எலி டப்பா. சஜுவும் ரோஹிதா இந்த வெறுப்பேத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய் குடுக்கறதும் அவதான், வாங்கி கட்டுறதும் அவதான். என்ன விளையாடுறீங்களா சார்? இல்ல சார், பிரின்சிபல் மேம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு பதிலா 12th எக்ஸாமுக்கு வச்சிருந்த கொஸ்டினை மாத்தி அனுப்பிட்டாங்க. இத சொல்றதுக்கு அறிவில்லையா? ஒரு நாள் நாங்க இல்ல, அதுவும் யார கேட்டுட்டு அவங்க அனுப்புனாங்க. சரி அனுப்பி தொலைச்சிட்டாங்க. காலையில வந்த உடனேயாவது வேற கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கலாம்ல. இல்ல, எப்பவுமே தமிழ் மேம் தான் அனுப்புவாங்க. அவங்க தானே கோஆர்டினேட்டர். அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. லீவ்ல இருக்கும் போது அவளோட வேலையை யாரும் பாத்துக்க மாட்டாங்களா? லீவ்ல இருந்தாலும் எப்பவும் போன கைமா தான் தெரியணுமா? அந்த அம்மா முத என்ன பார்க்க வர சொல்லுங்க. சரி, காலையில வந்த உடனே இரிட்டேட் பண்ணிட்டு. இவர் என்ன இவ்வளவு அவசரமா பறந்து வராரு? குட் மார்னிங் சார். நோ ரெஸ்பான்ஸ். யாருக்கு நஷ்டம்? இவர் குட் மார்னிங் சொல்லட்டா? ஆனா கொஸ்டின் பேப்பர் மாத்தி அனுப்பினதுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு சார். இது என்னோட மிஸ்டேக் தான். 2 கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் கரெக்ஷன் பாக்குறதுக்கும். வழக்கமா தமிழ் மேம் தான் இதை பாத்துப்பாங்க. அவங்க லீவுங்கிறதுனால பிரின்சிபலா எனக்கு அனுப்புனாங்க. இவ்வளவு கூலா பதில் சொல்றீங்க. சரி ஓகே, தப்பு நடந்துட்டு உடனே புது கொஸ்டின் ரெடி பண்ணி வேற கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கலாமா? அறிவு கட்டத்தனமா பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல சார், 10 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டின் ரெடி பண்றது ஈஸி இல்லையே. மண்ணாங்கட்டி. தமிழ் லீவ்ல இருந்ததுனால தான் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 பேரும் லீவ் தான். ஒரு நாள்ல ஸ்கூல்ல தலைகீழ கமத்தி விட்டுருவீங்க போல இருக்கு. இல்ல ஒருத்தங்க லீவ்ல இருந்து அவங்க வேலையை அடுத்தவங்களுக்கு பார்க்க தெரியாதா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டு அவ லீவ்ல இருந்தா இவ லீவ்ல இருந்தான்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். சரி, நாளைக்கு இதே எக்ஸாம். இன்னைக்கு நடந்தது கணக்குல எடுக்க மாட்டேன். 1 ஹவர்ல புது கொஸ்டின் ரெடி பண்ணி தமிழுக்கு அனுப்ப சொல்லுங்க. எஸ் சார். என்ன மேடம், பூவெல்லாம் வச்சுட்டு மங்களகரமா வந்திருக்கீங்க போல. ஆஹா, நான் பூ வச்சு நீங்க பார்த்ததே இல்ல. பாத்துருக்கோம் தான், ஆனா இது உங்க புருஷ் வாங்கி கொடுத்த பூவா இருக்கும். யாருக்கு தெரியும், அவரே அவர் கையால உங்க தலையில சூடியும் விட்டுருக்கலாம்ல. ஆமா, சூடினாரு. கூப்பிடுறேன், கேக்குறீங்களா? ஆத்தாடி, என்ன விட்டுருமா? ஏற்கனவே உங்க புருஷன் இன்னைக்கு தலைகால புரியாம தான் நடந்துகிட்டு தெரியுது. ஏன் விஷயமே தெரியாதா? நம்ம பிரின்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்னவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை குரூப்ல அனுப்புறதுக்கு எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் பேப்பரை குரூப்ல அனுப்பிட்டாங்க. ஐயோ, என்ன எக்ஸாமுக்கு? மேத்ஸ் தான். கொஸ்டின் பேப்பர்லயே இருந்திருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல மாடல் எக்ஸாம்னு. என்ன எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் போடாம இருந்திருந்தா கூட தப்பிச்சிருப்பாவ. ஏதோ கன்ஃபியூஷன். விடுவார உங்க புருஷ். பாவம், இதுல பாவி அந்த சாரம் கூடவே சுத்திட்டு தெரியாரு. நான் ஒரு நாள் தான் வரல, அதுக்குள்ள இவ்வளவு நடத்திட்டாங்களா?
வணக்கம் போட்டதுக்கு பிறவே கண்டுக்காம போயிட்டாரு. அதுதான் தெரியும்ல நமக்கு, ஸ்கூல்ல அவங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா என் டவுட் என்னன்னா, வீட்ல இதுல ஒரு முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது. அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருப்பாங்க, என்கிட்ட எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க புது பொண்டாட்டி போல. ஆமா, நேற்றுக்கு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இல்ல மேம், நிஜமாவே ஸ்கூல்ல தான் அவரோட பல முகத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்க ஸ்கூல் இப்படி டாப் டக்கர்ல இருக்கு. ஐயோ, இவங்க ஏன் இவ்வளவு சேடா வராங்க? நல்லா திட்டி இருப்பாரோ? என்ன மேம், அடி பலமோ? நான் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பிரின்சிபல் நீ கேக்குற கேள்வி? இல்ல மேம், சும்மாதான். ஏதாவது திட்டுனாங்களா? ஏன் தமிழ், வரும்போது உன் வீட்டுக்காரர் கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? இல்ல மேம், ஏன் ஒன்னாதான் வந்தோம். இல்ல, உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து எங்ககிட்ட கோவத்தை காமிக்க மாதிரி இருக்கு. அது அவங்க மேல கோவம் இருந்தாலும் நம்மள்ட்ட அப்படியெல்லாம் காட்ட மாட்டாரு. ஸ்கூல் விஷயத்துல தப்பு பண்ண அவ்வளவுதான், தெரியும்ல. கொஸ்டினை மாத்தி அனுப்பிட்டேன்னு கிளாஸ் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் காலையில கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. லூசு குரங்குங்க, அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இனிமே இந்த ஆள்கிட்ட, ஐயோ சாரிம்மா, இனிமே கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட சொல்ல முடியுமா? இனிமே இந்த ராவணன் அது இதுன்னெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உரிமையானவங்க பக்கத்துல நிக்காங்க எல்லாம். நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. என்னம்மா புருஷனை வளர்த்து வச்சிருக்க? திட்டிட்டு கொஞ்சம் நேரம் சிரிக்கலாம்ல. வழக்கமா திட்டினாருன்னா போகும்போது எழுப்பல சிரிச்சாது விடுவாரு. காலையில கொஸ்டின் கொடுத்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிப்பாரு தாம் தூம்னு. ஃப்ரீயா விடுங்க மேம். ஈவினிங் நீங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ள உங்களை கூப்பிட்டு நார்மலா பேசுவாரு. ஏதோ சொல்றேன், எனக்கு மூட் அவுட் ஆயிட்டுமா. தயவு செஞ்சு இனிமே லீவ் எல்லாம் போட்டுறாத. வாங்கின திட்டுக்கு 10 நாள் லீவ் எடுத்தாலும் மனசு ஆறாது போல இருக்கு. அடி பலம் போல. சரி, நான் அவரை பார்த்துட்டு வரேன். உங்க வீட்டுக்காரர், உங்க புருஷ், நீங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களை யாருமா கேக்குறது? உங்களுக்கு வாய் கொஞ்சம் கூடிதான் போச்சு, நான் வந்து வச்சுக்கிறேன் உங்களை.